ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே ராசாத்தி பூங்கொடிக்கு கால் பண்ணியிருக்காங்க. நல்ல எண்ணத்துலலாம் அவங்க கால் பண்ண கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி பூங்கொடியை அந்த வீட்டிலேருந்து வெளியே வர வச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கருங்கல் பாண்டிக்கு பூங்கொடியை திரும்பவும் கல்யாணம் பண்ணி வச்சு ஏதாவது லஞ்சம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் இங்கே ராசாத்தி பூங்கொடிக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான சமயத்தில் இங்கே நம்ம நந்தினியோட அம்மாவுமே பூங்கொடியை வெளியவே விட்டு வச்சு உள்ளே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போது இங்கே பூங்கொடியுமே இங்கே நடக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே ராசாத்தி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஐயோ இப்படி பண்ணுறாங்களா, இங்கே பாரு பூங்கொடி, அவங்கள உண்டுலன்னு பண்ண போகிறேன், நம்ம வீட்டு பிள்ளைய வெளியவே நிற்க வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு எம்பிட்டு திமிரு இருக்கும், செய்கிற தப்பு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அதுக்கான தண்டனையாக நீ அவங்க வீட்டுக்கு மருமகளாக போயிருக்க, அவங்களோட முகத்தெரிய எல்லாத்தையுமே கிழிக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் போயிருக்க, எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை வெளியே நிற்க வச்சு அவமானப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராசாத்தி ஓன்னு கத்தவும், அதாவது உள்ளே இருக்கிற அவங்க அம்மாவுக்கு அதுக்கப்புறம் பேச்சுக்கு இவங்க எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே ஏதோ சத்தம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பேச்சும் சரி, இங்கே நம்ம பேச்சியோட மாமியார் இவங்க 2 பேருமே வெளியே வராங்க. உடனே இங்கே நம்ம இது பேச்சியோட மாமியார் இருந்துட்டு, எத்தா என்னத்தா, எதுக்காகத்தா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, நீ யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா, பூங்கொடியை உள்ளே விடாமல் வெளியே நிற்க வச்சு கதவை லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, பூங்கொடியை உள்ளே விடவே மாட்டேங்கிறாங்களாம். ஐயோ நம்ம புள்ள அந்த வீட்டுக்கு போயிட்டு எம்புட்டாலாம் கஷ்டப்படுது, நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஏற்பாடு செஞ்ச மாதிரி அந்த பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான வீட்டில் மாளிகை மாதிரி இருக்கிற வீட்டில் அவள் மகாராணி மாதிரி இருந்திருப்பாளே, நல்லபடியாக வாழ்ந்திருப்பாளே, பணத்துக்கு ஒரு பஞ்சமும் கிடையாது, இப்படி எதுக்குமே பஞ்சம் இல்லாமல் அவள் வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனால் போயும் தோ இங்கே இருக்காங்களே, இவங்களோட அண்ணன் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பணும், போச்சு முடிஞ்சு பூங்கோடியோட வாழ்க்கை தர நாசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி அப்படியே தாம் தும்னு குதிக்கிறாங்க. நம்ம பூங்கொடியுமே லைனில் தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த விஷயத்த நம்ம அத்தைக்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கணுமோ, இல்லை இங்கே என்ன நடக்குதோ அதை நம்ம சொல்லி தான் ஆகணும், இந்த வீட்டில் உள்ளவங்களோட சுயரமும் என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்ற மாதிரி பூங்கொடியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ உடனே பேச்சு ரொம்பவே பதறி போகிறாங்க. என்ன போல சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, என் அண்ணன் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே இப்படியெல்லாம் பூங்கொடியை வெளியே நிற்க வச்சு அவமானமெல்லாம் படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே ராசாத்தி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, நான் ஒன்றும் பொய் சொல்ல கிடையாது, நானாக ஒன்றும் உங்ககிட்ட சொல்லலை, பூங்கொடியாக தான் அவள் வாயாலேருந்து இப்போ தான் ஃபோனில் என்கிட்ட சொன்னான், இப்போ லைனில் தான் இருந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் பேச்சியோட மாமியார் இருந்துட்டு, என் பேத்தியை இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறாங்களே, அவங்கள உண்டுலன்னு பண்ணணும், என் மாவன் மஞ்ச மலை எங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. பேச்சுக்கு ரொம்பவே பதறுது நெஞ்செல்லாம், எங்கள் பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருமோ, பூகமும் வெடிச்சிருமோ, அது மட்டும் இல்லாமல் இப்படியே அந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பேச்சு ரொம்பவே பதறி போயிருக்காங்க. உடனே ராசாத்தி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, உங்கள் வீட்டாளுங்க எப்படியெல்லாம் பூங்கொடியை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தியலா, நீங்கள் என்ன சொன்னீங்க, என் அண்ணன் குடும்பத்துக்கு என் பொண்ணு மருமகளாக போனால் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, என் அண்ணன் குடும்பத்தை மாதிரி ஊரில் எந்த குடும்பமும் இல்லை, ஊரில் பெரிய குடும்பம் மரியாதையான குடும்பம்னு சொல்லிட்டு வாய்க்கு வக்கனையாக பேசினீங்கல்ல, இப்போ பார்த்தியெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைய வெளியே நிற்க வச்சு எப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க மதனி, இதை நான் சும்மா விட போகிறதில்ல, என் அண்ணன் மஞ்சமலை வரட்டும், என் அண்ணன்கிட்ட சொல்லி பூங்கொடியை இப்போவே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே நம்ம பேச்சு ரொம்பவே பதறாங்க. ஐயோ ஏதாவது பிரச்சனை வந்து பூங்கொடி இந்த வீட்டுக்கு வாழா வெட்டியே வந்துடவே கூடாது, என்றைக்குமே அண்ணனோட மருமகளாக மட்டும்தான் பூங்கொடி இருக்கணும், கண்டிப்பாக இந்த ராசாத்தி சொல்கிற மாதிரி அங்கே எந்த பிரச்சனையுமே நடக்காது, இவங்களா ஏதோ பூகம்பத்தை வெடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது ராசாத்தி இருந்துட்டு, பூங்கொடி நீ கவலைப்படாத பூங்கொடி, நானும் உன் அப்பா இப்படின்னு எல்லாருமே நாங்கள் உடனே கிளம்பி அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது இங்கே ராசாத்தி மஞ்ச மாலைக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணா எங்கண்ணா இருக்க, உடனே கிளம்பி வீட்டுக்கு வானே அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தா எதுக்காக கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக தான் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பூங்கொடியை பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா சொல்லி ஒரு 5 லட்ச ரூபாய் யாருக்கும் தெரியாமல் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இங்கே நம்ம மஞ்சமலைக்கு ராசாத்தியை சுத்தமாக பிடிக்கல, வெறுக்க தான் செய்கிறாங்க. என்னண்ணே இம்பிட்டு கோவமாக பேசுகிற, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு.
இங்க பாருத்தா, எதுவா இருந்தாலும் ஃபோன்ல சொல்லு. நீ ஏதோ சொல்லணும்னு சொல்ற. அதுக்காக நான் இங்கேருந்து அம்புட்டு தூரம் வரணுமா என்ன? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அண்ணே, அதை விட முக்கியமான விஷயம்ண்ணே, பூங்கொடிய அந்த வீட்டாளுங்க எல்லாருமா சேர்ந்து அதான் அந்த மாயாண்டியோட ஆளுங்க வீட்டுக்கு வெளியவே நிக்க வச்சிருக்காங்களாம். பிள்ளைய உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்களாம். பூங்கொடி அங்க எம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமாண்ணே? இத கேட்டதுமே எங்க மஞ்சுமலா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னத்தா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே, இப்பதாண்ணே பூங்கொடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. அண்ணே, புள்ளைய இப்படி நம்ம கஷ்டப்பட விட்டுட்டோமே, நான் அப்போவே நான் தள்ளப்பட அடிச்சுக்கிட்டேன். அந்த குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம். அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கலனாலுமே இருக்கிறோம். நம்ம பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவோம். நான் எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் நீங்கள் கேட்டீங்களா? இப்போ பார்த்தீங்களா பூங்கொடி வெளியில் நின்று அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. உள்ளே கூட ஒரு ரூம் கூட அவளுக்கு கொடுக்க காணோம். புள்ள கல்யாணம் ஆகி போனதுலேருந்தே வெளியே தான் இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராசாத்தி 2-3 பிட்டு அவுத்து விடுறாங்க. உடனே இங்கே நம்ம மஞ்சமெல்லாம் அப்படியே பொங்கி எழுறாங்க. அந்த மாயாண்டி குடும்பத்தை நான் ஒட்டுமொத்த பேரையுமே இப்போது நடுத்தெருவுக்கு இழுத்து விடுறேன் அப்படி சொல்லிட்டு மஞ்சமலை பயங்கர ஆக்ரோஷமாக கோவமாக இப்போது வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே அதாவது ராசாத்தி இவங்க எல்லாருமே கிளம்பி போவாங்க போல். இன்னொரு சைடு இங்கே பூங்கொடி இருந்துட்டு சைலண்ட்டாகவே வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அழகருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா பூங்கொடி வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. என்னைக்கு அவள் வீட்டை விட்டு போவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சுரளி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம அழகரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, இங்கே பாரு அழகரு, எதுவும் பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு உங்கள் அத்தைக்கு சொல்லி பூங்கொடியை உள்ளே கூப்பிட சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு. டேய் மாப்பிள்ள, அதெல்லாம் இங்கெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த பூங்கொடி வெளியவே இருக்கட்டும் மாப்பிள்ள. டேய் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாடா? இந்த விஷயம் அந்த இது மஞ்சமலைக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஏதாவது வேணும்னே பிரச்சனையை உண்டாக்குவாங்கடா. சொல்கிறத கேளு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழகருக்கு சொல்லவும், அழகர் இருந்துட்டு இல்லை இல்லை, நான் இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன்டா. இந்த சந்தோஷத்தை ஒரு கொஞ்ச நேரம் கூட நான் அனுபவிக்கக்கூடாதா? கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாயாண்டி இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அவங்களுமே தேனி வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க. ஸோ அவங்களுமே திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க வேலையை முடிச்சுட்டு. நம்ம தேன்மொழி, அதுக்கப்புறம் பென்னி, செம்புலி இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அதாவது வந்து பார்த்தா நம்ம பூங்கொடி வந்து வெளியவே நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கதவுமே லாக் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே என்னத்தா உள்ளே போகிறதுத்தா அப்படி சொல்லிட்டு உடனே பென்னி இருந்துட்டு, என்னச்சியா கதவு லாக் பண்ணியிருக்காங்க, அந்த பிள்ளை எப்படி உள்ளே போகும்? யார் உள்ளே இருக்கிறது? எத்தா தெய்வானை வெளியே வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பென்னி கூப்பிடுறாங்க. உடனே இங்கே தெய்வானை ரொம்ப பதறி போகிறாங்க. என்ன லேட் ஆகும்னு சொல்லிட்டு மதனி நம்மக்கிட்ட சொன்னாங்களே, அதுக்குள்ளே வந்துட்டாங்க இவங்க அப்படி சொல்லிட்டு தெய்வானையுமே ஒரு பதட்டத்தோடு வராங்க. நம்ம ஏன் பதட்டப்படணும்? இவளுக்கு இருக்கிற திமிருக்கு இவ வெளியே தான் இருக்கணும். எது நடந்தாலும் பேசிப்போம் அப்படி சொல்லிட்டு தெய்வானையுமே வெளியே வராங்க. ஸோ கூடவே இங்கே நம்ம அதாவது நந்தினியுமே வந்து நிற்கிறாங்க. நந்தினி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ, மாமா எல்லாருமே வந்துட்டாங்களே, அம்மா கதவு லாக் பண்ண விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அம்மா மேலே தான் கோவப்படுவாங்க. அம்மாவுக்கு எதுக்காக தான் இந்த வேண்டாத வேலைனே தெரியலையே அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போ இங்கே மஞ்சமலை இருந்துட்டு நம்ம மாயாண்டி இருந்துட்டு, என்னத்தா எதுக்காக உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்க அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே பூங்கொடி இருந்துட்டு, ஓ அதை என்கிட்ட கேளுங்க, நான் உள்ளவே போகக்கூடாதான், நான் வெளியே தான் இருக்கணுமா, அதுக்காக தான் உள்ளே லாக் பண்ணிட்டு அவங்க ஜம்முன்னு சோஃபா மேலே உட்காந்துருக்காங்க, என்னை வெளியவே நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது பூங்கொடி வந்து சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள், இந்த குடும்பம் ரொம்ப மரியாதையான குடும்பம், ரொம்ப நல்ல குடும்பம், ஊர்லேயே ரொம்ப ரொம்ப சிறப்பான குடும்பம் தான் இந்த குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை அதாவது வாயில் வர வார்த்தை எல்லாமே இப்படி ஒரு வார்த்தையாக தானே இருந்தது. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே, ஒரு பொண்ணை வெளியே விட்டு உள்ளே லாக் பண்ணிக்கிட்டு அவங்க ஜம்முன்னு இருக்கிறது தான் அவங்களோட குடும்பத்தோட நல்ல பழக்கங்களா? சூப்பர் பழக்கங்க, ரொம்ப நல்ல பழக்கம். இன்னும் உங்கள் உள் சுயரூபம் இன்னும் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பூங்கொடி கேட்கவும், மாயாண்டியை பார்த்து மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாருத்தா அப்படிலாம் எதுவும் இல்லைத்தா, கொஞ்சம் பொறுமையாக இருத்தா, இங்கே பாரு தெய்வானை எதுக்காக நீ லாக் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காலையில் இவன் எம்பிட்டு திமிரா பேசிட்டு போனா, பெரியவங்களுக்கு சுத்தமாக மரியாதையே கொடுக்காம அவள் இஷ்டத்துக்கு தானே நான் போனால், அப்படி இருக்கிறப்போ இவளை வீட்டுக்குள்ளே எதுக்காக சேர்த்தணும்? இங்கே பாருங்கண்ணே, அந்த பிள்ளை உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
உடனேங்க நம்ம மாயாண்டி இருந்துட்டு, "என்னத்தா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அது என்னதான் திமிரா பேசியிருந்தாலுமே அந்த பிள்ளைய நீ வெளியே நிற்க வச்சது ரொம்ப தப்புதா" அப்படின்னு சொல்லவும், உடனேங்க தெய்வானை இருந்துட்டு, "அதெல்லாம் ரொம்ப கரெக்டு தானே. அந்த பிள்ளை உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த பிள்ளை இனிமேல் இன்ஸ்டிடியூட்டு காலேஜுன்னு அது இதுன்னு எதுக்கும் போகக்கூடாது. வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு துணியை துவைச்சிக்கிட்டு வீட்டில் உள்ள என்ன வேலை இருக்கோ அது ஒட்டுமொத்த வேலையும் அவள் தான் செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஸோ நந்தினி இருந்துட்டு, "அம்மா சும்மா இருமா, இதெல்லாம் நீ எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நீ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ஒரு பக்கம் சொல்லுவோம். "ஏய் நந்தினி சும்மா இருடி. ஒருவேளை நீயே இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருந்த அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு வாச தெளித்து கோலம் போட்டு சமைச்சு காஃபி வச்சு எல்லாருக்கும் அம்புட்டு பேருக்கு கொடுத்து ஒட்டுமொத்த வேலையை நீ செஞ்சுருக்க மாட்டியாடி? ஆனால் இவ ஏன் இம்புட்டு திமிரா இருக்கணும்? இவ என்ன ஆம்பளையா?" அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம். நம்ம மாயாண்டிக்கே கோவம் வந்துடுது. "இங்கே பாருத்தா, கொஞ்சம் பொறுமையாக இரு, தேவையில்லாமல் வார்த்தையை விடாதத்தா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டியுமே ஸ்டார்டிங்கில் பொறுமையாக தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் தெய்வானிக்கு பயங்கர கோவம். அந்த பொண்ணு திமிரா பேசுது. அதை விட நம்ம அழகருக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலையே, அதுக்கான வாய்ப்பு அமையறதுக்கு இந்த பிள்ளை தானே தடையாக இருந்தது அப்படின்ற ஒரு கோவம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால நம்ம தெய்வான இந்த பிள்ளை உள்ளவே வரவே கூடாது. ஒன்று இன்ஸ்டிடியூட் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடாது. போகல அப்படின்னா மட்டும்தான் வீட்டில் வாசப்படியில் காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி இருந்துட்டு, "இங்கே பாருத்தா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த வீட்டோட நல்ல பண்புகளவே நீ மாத்துற. இங்கே பாரு, இந்த பிள்ளை என்ன நினைக்கும்? ஆனால் இந்த பிள்ளை ஏதாச்சும் நினச்சிட்டு போகுதுன்னு நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காத இவளுக்கு நம்ம எதுக்காக மரியாதை கொடுக்கணும்? இங்கே பாருத்தா, ஒருத்தவங்க தப்பாக செய்கிறாங்க அப்படின்னா அதே தப்பை நம்மளும் செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்மளோட குணத்தை நம்ம எதுக்காக மாற்றிக்கணும்? நீங்கள் பாருத்தா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புத்தா. ஃபஸ்ட்டு கதவை ஓப்பன் பண்ணி விடு, நல்லா எல்லாருமே உள்ளே வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லைண்ணே, நான் சொன்னதுக்கு இந்த பொண்ணு ஒத்துக்கு நான் மட்டும்தான் உள்ளே வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "போதும் நிறுத்துமா, என்ன நீ விட்டா ஓவராக பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சத்தமாக பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் நம்ம தெய்வானா அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போய் நிற்கிறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியாமல். மாயாண்டி போட்ட சத்தத்துக்கு கொஞ்ச நேரத்துலேயே இங்கே நம்ம தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம மீனாட்சியுமே எழுந்து வெளியே வராங்க. "ஏங்க வந்துட்டீங்களாங்க? எப்போங்க வந்தீங்க? ஆமாம், ஏன் இம்புட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெண்ணி இருந்துட்டு நடந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ மீனாட்சி எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே மாயாண்டி இருந்துட்டு, "என்ன மீனாட்சி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க? தெய்வானை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு. "அது வந்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் இருக்காங்க. உடனேங்க நம்ம தெய்வானை இருந்துட்டு, "இங்கே பாருங்கண்ணே, நான் சொன்னதுக்கு இந்த பொண்ணு கட்டுப்படணும்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம பூங்கொடி இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், நீங்கள் கண்டிஷன் போடுறதுக்கு நீங்கள் யாருங்க? இங்கே பாருங்க, யார் இந்த வீட்டில் உள்ளவங்க யார் கண்டிஷன் போட்டாலும் அதுக்கு என்னால் சம்மதிக்க முடியாது. என் இஷ்டம் போல தான் நான் இருப்பேன். என்னை வந்து நீங்கள் சுதந்திரமாக விடணும். அதுக்கு கூட உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன்" அப்படி தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. "நான் இன்ஸ்டிடியூட் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே மாயாண்டி இருந்துட்டு, "ஏத்தா கொஞ்சம் சும்மா இருத்தா, இங்கே பாருத்தா, நீ உள்ளே போத்தா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தெய்வானை இருந்துட்டு, "என்னென்ன எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு அந்த பிள்ளையை உள்ளே போக சொல்கிறீங்க? நான் பேசுனதை விட இந்த பிள்ளை எம்புடு திமிரா இப்போ கூட பேசுச்சு. ஆனால் அந்த பிள்ளைக்கு நீங்கள் எல்லா சகல மரியாதையும் கொடுக்குறீங்க. ஆனால் எனக்கு ஒரு வயசு வித்தியாசத்துக்கு கூட நீங்கள் மரியாதை கொடுக்கலையேண்ணே. அண்ணே வேண்டாண்ணே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக இருக்கிறதுக்கு துளி கூட அதாவது தகுதியே இல்லாதவண்ண" அப்படி சொல்லிட்டு. "போதும் நிறுத்து தெய்வானை, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசின அம்புடுதான். இந்த வீட்டோட மருமக. இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கவங்கள நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படி தான் கவனிக்கணும். அழகரோட பொண்டாட்டி. இதுக்கப்புறம் யாராவது பூங்கொடியை வெளியவே நிற்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கண்டிஷன் எல்லாம் போடாதீங்க. அவள் விருப்பப்படி அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கட்டும். தேவையில்லாமல் சத்தம் போட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே கொண்டு வராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாயாண்டி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ பூங்கொடியுமே உள்ளே போயிடுறாங்க. இங்கே தெய்வானிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. உள்ளே போகிற பூங்கொடியோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விடவும் இங்கே பூங்கொடிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "இங்கே பாருங்க, என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. தேவையில்லாமல்
என்ன சீண்டி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க தெய்வானைக்கு பயங்கரமாக கோவம் வருது. கழுத்தை நெரிச்சு கொன்னுடுன்ற அளவுக்கு கோவம் வருது. இங்கே பாரு பிள்ளை, ஒழுங்காக வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயாண்டி இருந்துட்டு இங்கே பாரு தெய்வானை, இவ்வளோ தான் உனக்கு மரியாதை. இதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் கூட உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. தயவு செஞ்சு நீயும் உன் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போங்க. உங்களால் அழகரோட வாழ்க்கைக்கும் சரி, இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கும் சரி ஏதாவது ஒரு பங்கம் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கோவத்தில் சடான ஒரு விஷயத்த சொல்லவும், உடனே இங்கே நம்ம மீனாட்சியும் சரி, நந்தினி, அதுக்கப்புறம் தெய்வானை, இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம பென்னி இருந்துட்டு, சியா கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சியா, வார்த்தையை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பென்னி, எல்லாமே நான் புரிஞ்சு தான் பேசுகிறேன். ஏன்னா நந்தினியுமே அழகர் மேலே ஆசை வச்சுருந்தது. ஏதோ அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியல, கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. நந்தினிக்குமே அழகரும் பூங்கொடியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதையும் தாண்டி தெய்வானிக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தான் பிள்ளை நினச்சது நடக்கலேன்ற ஒரு கோவமும் நிறைய இருக்கும். இதனால் பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தெய்வானையும் நந்தினியும் நம்ம தோட்டத்தில் ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு தங்கிக்கிட்டோம். நம்ம என்னெல்லாம் தேவையோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்போம். அவங்க 2 பேரும் இங்கே இருக்க வேண்டாம், அவங்க தனியாக இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டி சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே தெய்வானை இருந்துட்டு, அண்ணா என்னென்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, பரவாயில்லண்ணே, எங்களுக்காக நீங்கள் எதுக்காக இடத்த ஒதுக்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நாங்கள் போயிடுறோம். நந்தினி, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறி, இதுக்கப்புறமும் அவமானப்பட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு நமக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனாட்சி இருந்துட்டு, தெய்வானை கொஞ்சம் பொறுமையாக இரு தெய்வானை, நான் பேசுகிறேன். என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என் அண்ணன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்க. உங்கள் தங்கச்சி பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக திம்முறா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்றதுக்காக என் அண்ணன் பொண்டாட்டியையும் என் அண்ணன் பொண்ணையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை நாளாக இந்த விஷயத்த நீங்கள் மனசில் போட்டுக்கிட்டு இருந்தீங்க? இன்றைக்கி தான் அதுக்கு உங்களுக்கு நேரம் கிடச்சிருக்கா? இன்றைக்கி தான் நீங்கள் இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிருக்கீங்களா? உங்கள் தங்கச்சி பொண்ணு எல்லாமே சகல சந்தோஷமாக இருக்கணும், யாரும் அந்த பிள்ளைய ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அப்போது என் அண்ணன் பொண்டாட்டியையும் என் அண்ணன் பொண்ணையும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்வீங்களாங்க? அப்போது நானும் அவங்க கூடிய ஒன்று சேர்ந்து வெளியே போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கும் பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு மீனாட்சி, நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அவங்க மேலே கோவம் வச்சுக்கிட்டாலாம் நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலை. அவங்க இருக்கிற இன்னொரு வீட்டில் இருக்கட்டுமே, அவங்க சந்தோஷமாக தனியாக இருக்கட்டும், தனியாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்ல வந்தேன். எல்லாரோட நல்லதையும் யோசித்து மட்டும்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் மீனாட்சி, நான் சொல்கிறத கேளு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மீனாட்சி பயங்கரமாக கோவத்திலே இருக்காங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் அழகருமே நிற்கிறாங்க. அழகர் வந்ததுமே, என்ன ஏன் எல்லாருமே கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? நந்தினி, என்ன நந்தினி, கையில் எதுக்காக பேக் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பெண்ணி இருந்துட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம அழகர் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எடுத்திருக்க முடிவில் கொஞ்சம் கூட எனக்கு உடன்பாடே கிடையாது. என்னப்பா, எங்கே இருந்தால் நேற்று வந்த இவளுக்கு இம்புட்டு மரியாதை கொடுத்துக்கிறீங்க, இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் இத்தனை நாளாக என் கூடவே இருந்த என் அத்தையையும் என் அத்தை பொண்ணையையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அப்பா, இது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. நேற்று வந்தவளுக்காக ரொம்ப நாளாக நம்ம கூட இருக்கிறவங்கள மறந்துடாதீங்கப்பா, இது ரொம்ப ரொம்ப தப்புப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் சொல்கிறாங்க. இங்கே பாரு அழகர், அவங்கள வீட்டை விட்டு துரத்தணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரவே கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இங்கே பாரு அழகர், இதில் நீ யாருமே இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நந்தினி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நந்தினியோட அம்மா தெய்வானை இருந்துட்டு, இங்கே பாரு அழகர், இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்களோட மானம் மரியாதைன்னு இது எல்லாமே எங்களுக்கு சூடு சொரணன்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யாருமே இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எனக்கு புருஷன் இல்லை, நந்தினிக்கு அப்பா இல்லைன்றதுனால தானே இப்படியெல்லாம் எங்களை அவமானப்படுத்துகிறீங்க. சரிங்க மாப்பிள்ள, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் நம்ம தெய்வானையும் அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம மீனாட்சி பயங்கரமாக அழுகிறாங்க. அழகர் இருந்துட்டு, அம்மா, அப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, இவர் ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போது இங்கே கொஞ்ச நேரத்துலேயே ராசாத்தி, மஞ்சமலை, ராசாத்தியோட அம்மா, பேச்சு, இவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ பூங்கொடியுமே அப்போ தான் வராங்க. வந்ததுமே
எங்கள் மஞ்சள் இருந்துட்டு, இல்லை மாயாண்டி என்னல உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என் பொண்ணை வீட்டுக்கு வெளியவே நிற்க வச்சு அவமானப்படுத்துறியா? என் பொண்ணை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறியா? உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மஞ்சள் ஒரு பக்கம் கத்துனாங்க. உடனே இங்கே மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு மஞ்சள் கோவப்படாத, இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் வார்த்தையும் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பழி வாங்கின மாதிரி என் பொண்ணையும் பழி வாங்கணும்னு நினச்ச, நீ உசுரோடவே இருக்க மாட்டே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அழகர் இருந்துட்டு, யோ யார் இடத்துக்கு வந்து யாரை மிரட்டுற, வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே பெண்ணி இருந்துட்டு, அழகரு இங்கே வாயா, பிரச்சனை வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துடுறாங்க பக்கமாக. உடனே பூங்கொடி, அதாவது மஞ்சமலையும் நம்ம மாயாண்டியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கவும், அதாவது சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூங்கொடி இருந்துட்டு, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு யாரும் பேசாமல் இருக்கீங்களா? அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இதோ இங்கே நிற்கிறாரே இவங்க அம்பட்டு கெட்டவங்களாம் இல்லை, கெட்டவங்க இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் இப்போ நடந்த விஷயத்துக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இவங்க யாருமே என்னை வெளியே நிற்க வைக்கல. அதான் அழகரோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க தான் என்னை அப்படி பண்ணாங்க. இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்கப்பா, தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராசாத்தி இருந்துட்டு, எத்தா பூங்கொடி என்னத்தா பேசிக்கிட்டு இருக்க? இவங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, ஆனால் நீ இப்படி சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாருத்தா, இந்த உன்னை அசிங்கப்படுத்தின வீட்டில் இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது, நீ வந்துருத்தா. இங்கே பாரு, ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்காத, உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, இந்த வீட்டுக்கு நான் எதுக்காக வந்தனோ அந்த வேலை முழுசாக முடியாமல் இந்த வீட்டை விட்டு நான் நகர மாட்டேன். இங்கே பாருங்கப்பா, நீங்கள் பயப்படாமல் போங்கப்பா, இங்கே நான் நல்லா தான் இருக்கேன். என்ன பழி வாங்குற சக்தி இங்கே யாருக்குமே கிடையாது. கண்டிப்பாக நான் நினச்சதை சாதிச்சுட்டு வருவேன்ப்பா. உங்கள் பொண்ணுப்பா, நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். அப்பா நீங்கள் தைரியமாக போங்கப்பா, இவங்களாலலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க தான் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்லப்பா, விடுங்கப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. உடனே இங்கே ராசாத்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, பூங்கொடி அப்படி தான் சொல்லும். பூங்கொடி இங்கே கஷ்டப்பட்டால் கூட நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாது. இங்கே பாருங்கப்பா, இங்கே பாருங்கண்ணே, தயவு செஞ்சு இது ராசாத்தி இது பூங்கொடி கூட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி வந்து சொல்கிறாங்க. உடனே ராசாத்தியோட அம்மாவுமே, ஆமாம் மஞ்சமலை, நம்ம பிள்ளை எதுக்காக இங்கே இருந்து கஷ்டப்படணும், நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பூங்கொடி இருந்துட்டு ஒரு வழியாக அவங்கள பேசி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ஸோ பூங்கொடி சொன்னதுனால மஞ்சமலையுமே எந்த ஒரு சண்டையும் போடாமல் பொறுமையாக வந்துடுறாங்க. ராசாத்திக்கு பலூன் நல்லா ஊதி புஷ்ஷுன்னு காற்று போன மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க இந்த சண்டையவே சாக்கா வச்சு பெருசாக இதை ஊதி ஊதி வெடித்து, அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம பூங்கொடியை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் கருங்கல் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம கொஞ்சம் வசதியான வாழ்க்கையை வாழலாம், நினச்சதை வாங்கலாம், நகை நட்டெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் இப்போது இங்கே நம்ம மீனாட்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் மாயாண்டி இருந்துட்டு, மீனாட்சி இங்கே பாருங்கள், என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க. உங்கள் தங்கச்சி பொண்ணும் உங்கள் தங்கச்சி குடும்பமும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. ஆனால் என் பிள்ளை, நான், என்னை சார்ந்தவங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்படி சீக்கிரம் நீங்கள் இப்படி மாறுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நந்தினியும் நம்ம தெய்வானை இவங்க 2 பேருமா ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நந்தினிக்கு பயங்கர அழுகலையாக வருது. நான் அழகர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக என் வாழ்க்கையை வாழலாம்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி நான் நடுத்தெருவுக்கு வருவேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட, ஏன் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்க கூடவே கூடாது. என் அப்பா இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மளை விட்டு வச்சிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினி பயங்கரமாக அழுதுகிட்டு சொல்லிட்டு வராங்க. ஸோ தெய்வானையுமே பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ தான் இங்கே நம்ம அழகர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம தெய்வானை இருந்துட்டு, ஐயா அழகர் என்னையா இப்படி அப்பா பேசிட்டாரே, அத்தை அவர் கிடக்குறாரு, நீங்கள் வாங்க அத்தை நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லையா, இதுக்கப்புறம் நாங்கள் வந்தேன் அப்படின்னா எனக்கு சூடு சொரணுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் கஞ்சி குடிச்சுக்கிறோம் ஐயா, இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் நாங்கள் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். அத்தை இப்போதைக்கு நீங்கள் எங்கே போவீங்க, உங்களுக்கு யாரை தெரியும், பரவாயில்லையா, நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம், நீ போயா, நீ ஏன் எதுக்கு வந்த அப்படின்னு கூட அவங்க கேட்பாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வரதா இல்லையா, நீ போய் அழகரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம நந்தினியுமே அழகரோட முகத்தை கூட பார்க்காம அழுதுகிட்டே இருக்காங்க. நந்தினி உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனேங்க நம்ம
நந்தினி இருந்துட்டு, மாமா என்னுடைய வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாமல் இப்படி ஆகிப்போச்சு, நீயாவது சந்தோஷமாக இரு மாமா, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினி பயங்கரமாக அழுகுறாங்க. அழகருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது பூங்கொடி இருந்துட்டு ரூமில் உட்காண்ட்ருக்காங்க. மஞ்சமலை கால் பண்ணி, எத்தா பூங்கொடி உனக்கு ஏதாவது அங்கே பிரச்சனைனா சொல்லுத்தா, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நான் உங்கள் பொண்ணுப்பா, என்னப்பா அதுதான் எல்லாருமே பயப்படணும், நான் எல்லாருமே சமாளிச்சிருவேன்ப்பா, நீங்கள் கவலையே படாதீங்க, நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கப்பா, டைமுக்கு வயிறு நிறைய சாப்பிடுங்கப்பா, உங்கள் பொண்ணு சாதிக்கக்கூடிய அதாவது சாதிக்க பிறந்தவப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூங்கொடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு அழகர் ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ வழக்கமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம அழகர். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கவலைப்படாதியா அழகர், எல்லாமே நல்லதாகவே நடக்கும், போடா எங்கடா நல்லதாக நடக்குது மாப்பிள்ள, எல்லாமே கெட்டதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியால் இனிமேல் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட்